ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரிச் டாக்ஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயம், ஒரு பெரிய இஷ்யூ என்னன்றது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மெலனோட இஷ்யூ தான். ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலான்ஸ் எல்லாமே சம் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அதோட கலர் அதிகமாகிறதுக்கும் அந்த ஸ்வீட் டேஸ்ட் அதிகமாகிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. சம் கெமிக்கல்ஸ், ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். அதனால் ஒரு சிலர் பாதிக்கவும் பட்டிருக்காங்க. வாய் புண்ணாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறையவே ரூமர்ஸ் வந்து இப்போ சென்னையில் பரவிட்டு இருக்குது. இதை இது இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உணவுத்துறை அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துக்கு ரைடு போய் கெட்டுப்போன தர்பூசணி அது மாதிரிலாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணாங்க, டெமாலிஷ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் வந்து ப்ரைவேட் சேனல்ஸ் மூலிமா பரவிட்டு இருந்தது. ஸோ இதை எதிர்த்து நிறையா விவசாயிகளும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எது உண்மை எது பொய் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி வாட்டர் மெலனை பழுக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து வாட்டர் மெலானில் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனோ ஷார்ப்பான ஆப்ஜெக்டோ எடுத்து வாட்டர் மெலானில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணாலோ இல்லை இது பண்ணாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சக்தி எல்லாமே போய் அந்த வாட்டர் மெலானே வேஸ்ட் ஆகிடும். ஒரு நாள் அழுகின மாதிரி ஆகிடும். ஸோ யாரும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க, பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி விவசாயிகள் சைடில் சொன்னாங்க. ஆனால் உணவுத்துறை சைடில் வந்து ஒரு ப்ரைவேட் சேனலுக்கு தந்த பேட்டியில் இந்த சென்னை மண்டல உணவுத்துறை அலுவலர் சதீஷ்குமார் அவர்கள் வந்து என்ன இது பண்ணியிருந்தாருன்னா இது மாதிரி வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அவர் ஒரு கெமிக்கலையும் லைவ்ல இன்ஜெக்ட் பண்ணி காட்டிட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு டிஷ்யூவை வச்சு இப்படி துடைக்கும் போது ரொம்ப ரெட்டிஷாக இருந்தால் அது வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாதான் அர்த்தம், அதை சாப்பிடாதீங்க. அப்படி இல்லை லைட் கலரில் இருக்குன்னா அது வந்து நல்ல வாட்டர் மெலன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ வாட்டர் மெலனே பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான். ஸோ அதை வந்து நம்ம டிஷ்யூவால் துடைச்சாலோ இல்லை ஒரு வெள்ளை துணியிலையோ ஏதோட பட்டாலோ ரெட் கலர் கரை ஆக தான் செய்யும். அதுக்கு தான் விவசாயிகள் சைடும் சொன்னாங்க இது வந்து வாட்டர் மெலனோட கலரே வந்து ரெட்டு தான். ஸோ வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை இதில் படும் போது அது கலர் ஒட்ட தான் செய்யும். இதனால மக்கள் மத்தியில் தேவையில்லாத அச்சங்கள் தான் எழும் அப்படின்ற மாதிரி விவசாயிகள் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் இதை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மெலன்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனில் மட்டுமே மக்கள்கிட்ட நல்ல செல் ஆகக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு தான் வாட்டர் மெலான். இந்த சம்மர் டைமில் இந்த ஒரு 2-3 மாதம் இந்த செல்லிங்கே இந்த லாபத்துக்காண்டி அவங்க வருஷம் ஃபுல்லாக வந்து இதை விளைச்சி கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ யாரோ ஒருத்தர் வந்து செஞ்ச தப்பாலேயோ இல்லை அந்த தப்பு செஞ்சதா செய்யலையான்னு கூட ஆதாரத்தோட உணவுத்துறை சைடில் இருந்தோ எந்த மீடியா சைடில் இருந்தோ அதை வந்து நிரூபிக்கலை. இன்னும் ஒரு ரூமர் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அதை வந்து யாருமே இன்னும் வந்து நிரூபிக்கலை. ஸோ அப்படின்னும் போது இத்தனை விவசாயிகளோட குடும்பங்களும் விவசாயிகளும் அவங்க உழைப்பும் பாதிக்கப்படுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. வாட்டர் மெலன்ல நம்ம சாப்பிடாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த கெமிக்கல்ஸ் வந்து ஒரு சில இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து தப்பு செய்கிறாங்க. அந்த தப்பில் நம்ம போய் மாட்டாமல் இருக்கிறது இந்த கெமிக்கல் ஏற்றப்பட்ட வாட்டர் மெலானோ இல்லை கெட்டுப்போன வாட்டர் மெலானோ நம்ம வந்து சாப்பிடாம எப்படி தப்பிக்கிறதா அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, சிம்பிளான இது தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெலான் ஜூஸஸ் அது மாதிரிலாம் வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கெட்டுப்போன வாட்டர் மெலானை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுகர் கலந்து தரும்போது அது வந்து தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஜூஸஸ்லாம் வந்து நம்ம வந்து அது ஜூஸஸாக நம்ம வெளியில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபுல் வாட்டர் மெலானை வாங்கியே நம்ம சாப்பிடலாம். இன்னொன்று என்னென்னா நம்ம வாட்டர் மெலான் வாங்கும் போது அதில் வந்து ஒரு வேளை ஏதாச்சும் ஹோல் மாதிரி ஏதோ இன்ஜெக்ட் பண்ண மாதிரியோ டேமேஜ் மாதிரியோ இருந்திருந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், இது சிம்பிளான விஷயம் தான். அதுக்கு எல்லா வாட்டர் மெலானுமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஏற்றப்பட்டது தான். எல்லா வாட்டர் மெலானையும் உட்காந்து ஒருத்தர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருப்பாங்க. அது நம்ம வாட்டர் மெலான் விற்கிற விலை என்னன்றது தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெருவுக்கு ஒரு 4 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தள்ளுவண்டியில் 10 ரூபா 15 ரூபான்னு கிலோ வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு
கெமிக்கலை இது பண்ணி அவங்க வந்து ஒன்னொன்னுத்துக்கா இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லாதது, அது சாத்தியம் இல்லாததும் கூட. அது பெரும் நஷ்டத்துல தான் அவங்களுக்கு வந்து ஒரு லாபத்தை விட அது வந்து ஒரு நஷ்டத்தை தான் தரும். ஸோ இது வந்து சிம்பிளான இதுதான். இது யாரோ ஒருத்தர் கிளப்பி விட்ட ரூமர் தான் மோஸ்ட்லி. ஸோ இதை நம்ப வேணான்றது என்னோட கருத்து. நீங்க யாருக்கு இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணுவீங்க? ஒருவேளை விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரினா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாட்டர் மெலன் அதிக அதிகம் சாப்பிட சொல்லுங்க. ஏன்னா அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, இயற்கையானது. ஸோ கம்பேர் டு இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், வாட்டர் மெலன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே நல்லது அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்கிறது. இது உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. நம்ம எல்லாரும் எப்பயும் போல ஸ்டாண்ட் வித் ஃபார்மர்ஸ். அதுதாங்க. முழுக்க முழுக்க ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸால தயாரிக்கப்பட்ட குளிர்பானங்களை சாப்பிட்றதை விட இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட இந்த தர்பூசணிகளை சாப்பிடுவோம், விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இத்துடன் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரெஸ்.